Sembarati, powered by New Maggi Masala A Magic. ஐயோ ஐயோ செயின் கை நழுவி பால் சம்புக்குள்ள விழுந்துருச்சு. ச்சே. சரி. அம்மா அத கொடுங்கம்மா, நான் போய் சுத்தம் பண்ணிட்டு வரேன். இல்ல பார்வதி, பால்ல விழுந்ததை அப்படியே தரக்கூடாது. கொஞ்சம் இரு. வனஜா, இத சுத்தம் பண்ணி கொண்டு வா. கொடுங்க. பார்வதி, அம்மா. அம்மனுக்கு கூரை புடவை எடுத்துட்டு வா, மாத்தணும். சரிங்கம்மா. அருண், மா, நீ போய் அந்த கலசத்தை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அகிலாவோட அப்பா போட்டோ இருக்க வேண்டிய இடத்துல இந்த சமையல்காரி போட்டோ. ஆதி, இருக்கட்டும். இது மட்டும் அகிலா கண்ணுல பட்ட போதும், அதுக்கப்புறம் வேற லெவல். அதான் எனக்கும் வேணும். இந்த வரேன். ஐயோ சித்தி, என்ன? போன் கீழே விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து தரீங்களா ப்ளீஸ் சித்தி. போன் கூட ஒழுங்கா வச்சுக்க மாட்டேடா. இல்ல, அம்மா கலச தீர்த்தத்தை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து சொன்னாங்க. இந்தா ப்ளீஸ். அருண், உனக்கு கல்யாணம் ஆச்சு தவிர அறிவை விளையாடலடா. தேங்க்யூ சித்தி. இந்த ஐஸ்வர்யா, ஓகேவா? இந்த ஆதி. ஷாம், கொடுங்க ஆண்டி. அருண், அம்மா, வனஜா. அக்கா, இந்தா. தேங்க்ஸ்க்கா. இந்தாங்கக்கா. நல்லா தொடச்சிட்டியா? நல்லா தொடச்சிட்டேன்.
அப்பா அம்மா, இந்த நல்ல நாள்ல உங்களோட ஆசீர்வாதம் எங்க எல்லாருக்கும் வேணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆண்டி என்னது? இரு ஐஸ்வர்யா, எனக்கே தெரியலையே. சித்தி என்ன போன் எல்லாம் ஒழுங்கா வச்சுக்கணும் தெரியாத உனக்கு? இல்ல சித்தி, அம்மா கலச தீர்த்தத்தை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வர சொன்னாங்க. அதான் ப்ளீஸ். அருண், உனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சே தவிர இன்னும் அறிவே வளரல. தேங்க்யூ சித்தி. வா பார்வதி. அம்மா. இந்தா உன் கழுத்துல போட்டுக்கோ. ஆண்டி, பர்ஸ்ல வச்சிருந்த போலி செயினை காணோம் ஆண்டி. என்ன ஐஸ்வர்யா சொல்ற? பர்ஸ்ல வச்சிருந்த செயினை காணுமா? எங்க போச்சு? தெரியல ஆண்டி, எங்க போச்சு எப்படி போச்சுனே தெரியல. ஐஸ்வர்யா, நீ பர்ஸ் எங்கேயாவது மறந்து வச்சியா? அருண் கலசத்துக்கு பூ சுத்த சொன்னாரு. அப்போ பர்ஸ பக்கத்துல இருக்கிற டேபிள் மேல வச்சுட்டு பூ சுத்துன. வேற எங்கேயும் வைக்கல. அருண், ஆனா போலி செயின் விஷயம் அருணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நானே நேத்து தானே ஐஸ்வர்யா கிட்ட சொன்னேன். அப்போ இந்த செயினை மாத்தினது யாரு? என்ன ஆண்டி, என்ன யோசிக்கிறீங்க? ஆ? நான் ரெடி பண்ண டம்மி செயினை வச்சே என்ன டம்மி பண்ணிட்டாங்க ஐஸ்வர்யா. நல்ல வேலை, சித்தியோட போலி செயின் மேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சதால அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். தேங்க்ஸ் அருண். தேங்க்ஸ் ஷாம். ப்ரோ, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு என்ன ஷாம்? அதானே, நீ ஒன்னும் கவலைப்படாத. அது இன்னைக்கு உங்க சித்திய ஒரு கை பாத்திர வேண்டியதான். ஆமா ப்ரோ. சார் வணக்கம் சார். வணக்கம் சுந்தரம். அம்மா பூஜை எல்லாம் முடிச்சிட்டாங்க? பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீங்க போய் உட்காருங்க சார். ஓகே. குட் மார்னிங் சார். மார்னிங் பிரபாகர். சார் குட் மார்னிங் சார். எதுக்கு பிரபாகர் ஒரு குட் மார்னிங் வேஸ்ட் பண்றீங்க? அதான் ப்ரோக் சொல்லிட்டீங்களே, இதுல எனக்கு வேற தனியா சொல்லணுமா? சரிப்பா, சொல்லிட்டாரு. தீபாவளி போனஸ் வச்சுக்க. இப்ப என்னப்பா? சரிடா சரி. இந்த மாதிரி தான் நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்க கிஃப்டா பொருளா கொடுக்காம பணமா கொடுக்கறதுனால ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப், ஃபேக்டரியில இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. கண்டிப்பா ஒர்க்கர்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு என் ப்ரோ தான் காரணம். ஏன்னா பொருளாவும் வேணாம், கோல்டு வேணாம், கிஃப்ட் வேணாம், எதுவுமே வேணாம், தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே கேஷாவே கொடுத்துருங்கன்னு ப்ரோ கொடுத்த ஐடியா தான் அது. ஜனங்களோட பல்ஸ ஆதி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான். கண்டிப்பா. ஆதி சார், பணம் எப்ப பேங்க்ல கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ், லேபர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈகரா காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா இப்ப வந்துடுவாங்க. அவங்க வந்ததும் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எப்படின்னு 12 o'clock எல்லார் அக்கௌண்ட்லயும் பணம் கிரெடிட் ஆயிடும். ஆண்டி வராங்க அருண். ஆண்டி வராங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் பிரபாகர். குட் மார்னிங் எவ்ரிபடி. உட்காருங்க. ஆதி, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிமா. நீங்க சொன்னீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலா ஒரு வாட்டி எல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணிக்கோ. சரிம்மா. எல்லாம் கரெக்டா இருக்குமா? சரி, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு.
ஆதி ஆதி என்னாச்சு? ஏன் உன் முகத்துல ஒரு குழப்பம் தெரியுது? இல்ல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. என்ன ஏதாவது ப்ராப்ளமா? நெட்வொர்க் செக் பண்ணு. நெட்வொர்க் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லம்மா. நம்ம அக்கௌண்ட் ஷாம், என்ன ஷாம் இது? வாட்? அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கா? என்ன சொல்ற ஆதி? நம்ம அக்கவுண்ட் எப்படி ஃப்ரீஸ் ஆக முடியும்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஃபண்ட்ஸ் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுமா. பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு வருது. நீ உடனே பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணு. The subscriber cannot be reached at the moment. Please try again later. நாட் ரீச்சபிள். எதுவும் புரியலையே. அக்கவுண்ட் எப்படி ஃப்ரீஸ் ஆகும்? டிரான்சாக்ஷன்ல எப்படி ப்ராப்ளம் வரும்? நான் பேங்க்குக்கு போய் மேனேஜரை பார்த்துட்டு வரேன் மேடம். இல்ல பிரபாகர், இருங்க. முக்கியமான நேரத்துல இப்படி நம்ம அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னா இல்ல, சம்திங் இஸ் ராங். ஆதி, அருணை கூட்டிட்டு போய் பேங்க்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா. இன்னைக்கு போனஸ் கிடைச்சிடும்னு எல்லா ஒர்க்கர்ஸும் நம்பிக்கையோட இருப்பாங்க. 25 வருஷமா இந்த டேட்ல தவறாம நான் போனஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் அது மிஸ் ஆக கூடாது ஆதி. கண்டிப்பா நான் போனஸ் கொடுத்தே ஆகணும். எனக்கு இது கௌரவ பிரச்சனை. நான் இப்பவே பேங்க்குக்கு போய் என்னன்னு பாக்குறேம்மா. அருண் ப்ரோ, பாப்பலாம். போலாம் ப்ரோ. வரஷம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க. சொல்லுங்க மிஸ்டர் ஆதித்யா. சார், எங்க கம்பெனியோட கரண்ட் அக்கவுண்ட் லாக் ஆயிருக்கு. ஃபண்ட்ஸ் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. என்ன ரீசனுக்காக அக்கவுண்ட் லாக் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபண்ட் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம்னு கம்பெனியோட எம்டி கேட்டதுனால தான் நாங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். என்னது? கம்பெனி எம்டி சொன்னதுனால ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம விட்டீங்களா? சார், நீங்க சொல்ற கம்பெனி எம்டி நான் தான். நான் எப்ப அப்படி சொன்னேன்? சரி, நேர்ல வந்து சொன்னா இல்ல போன் பண்ணி சொன்னா? நீங்க நேர்ல வந்து சொன்னாலோ இல்ல போன் பண்ணி சொன்னாலோ நாங்க லாக் பண்ண மாட்டோம் சார். லெட்டர்ல எழுதி கொடுத்தாதான் நாங்க லாக் பண்ணுவோம். ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டான்னு நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச லெட்டர் என்னங்க? ப்ரோ, இந்த மாதிரி ஒரு லெட்டர் நான் பேங்க்குக்கு அனுப்பவே இல்ல ப்ரோ. இது ஃபேக் லெட்டர். ஹலோ சார், உங்க லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் உங்க கையெழுத்தையும் அக்கவுண்ட்ல இருக்கிற கையெழுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டும் ஒன்னா இருந்ததால கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை நாங்க லாக் பண்ணோம். சார், இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா நீங்க ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் நீங்க லாக் பண்ணிருக்கலாம். கரெக்ட் ப்ரோ. நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாமே. கால் பண்ணாம எப்படி நீங்க லாக் பண்ணலாம்? சார், போன் பண்ணாம இருப்போமா சார்? போன் பண்ணோம். ஆனா அப்ப இவரோட போன் லைன்ல இருக்கிற மாதிரியே பிஸியா இருந்துச்சு. ஃபண்ட் விஷயம் லேட் பண்ணக்கூடாது. அதனாலதான் இமிடியேட்டா நாங்க வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை லாக் பண்ணோம். ஓகே சார், இப்ப அதான் நான் நேர்ல வந்து சொல்றேன்ல, ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க ரிட்டர்ன்ல தான் கொடுக்கணும் சார். அதுவும் இல்லாம நீங்க லெட்டர் ஃபேக்னு சொல்றீங்க. அதனால இப்போ நீங்க கொடுக்கிற லெட்டரையும் முன்னால வந்த லெட்டரையும் நான் மும்பையில் இருக்கிற ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும். ஃபைனல் டிசிஷன்
அங்கிருந்து தான் வரணும் சார். என்னால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் போனஸ் கொடுத்தாகணும் சார். நீங்க உடனே உங்க ஹெட் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்க சிச்சுவேஷனை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது சார். ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்குல்ல, இமிடியேட்டா ஆக்டிவேட் பண்ண முடியாது. எப்படியும் மறுபடியும் உங்க கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா மினிமம் 6 ஹவர்ஸ் ஆகும். வேற எந்த வழியும் இல்லையா? 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியாது சார். சாரி சார். சார் ஒரு நிமிஷம். இப்போ நீங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனாதான் மினிமம் 6 ஹவர்ஸ்ல முடியும். இல்லனா இன்னும் லேட் ஆகும் சார். லெட்டர் தானே, லெட்டர் எழுதி கொடுத்தா 6 ஹவர்ஸ்ல முடிஞ்சிரும்ல. நான் லெட்டர் கொடுக்குறேன். பரவாயில்லையே, நந்தினி தான் மும்பைல இருந்துகிட்டு இங்க ஒருத்தருக்கும் போனஸ் கிடைக்க விடாம பண்ணிட்டாலே. இப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கு. இவங்க மூஞ்சிங்களை பார்த்தா போனஸ் கொடுக்க முடியாது போல இருக்கே. வரட்டும் வரட்டும். ஆதி, என்னாச்சு ஆதி? எதுக்காக அக்கவுண்ட் இப்படி ஃப்ரீஸ் பண்ணாங்க? இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையே, எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்ல?